தாவேகா மாநாட்டுக்கு போனவர்கள் யார் யார்? களத்தில் இறங்கிய உளவுத்துறை. தாவேகா மாநாட்டில் கலந்து கொண்டவர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணியில் தமிழக உளவுத்துறையினர் களமிறங்கி உள்ளனர். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் விழுப்புரத்தில் பிரம்மாண்ட மாநாட்டை நடத்தி காட்டினார். லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு மற்ற அரசியல் கட்சிகளை மிரள வைத்தனர். அரசியல் கட்சி மாநாடு 2026 ஆண்டு தேர்தல் களம், யாருடன் கூட்டணி என நடிகர் விஜயின் தொடர் அறிவிப்புகள் தாவேகா தொண்டர்களை உற்சாகப்படுத்தியது. தமிழகம் முழுவதும் ஆக்டிவ் அரசியல் என்ற ஸ்டைலை நோக்கிய தொண்டர்களும் நடிகர் விஜயின் ஆதரவாளர்களும் நகர ஆரம்பித்து விட்டதாக பேச்சுக்கள் எழுந்து வருகின்றன. 2026 சட்டசபை தேர்தலில் தாவேகா தலைமையில் கூட்டணி என்று நடிகர் விஜய் இது அறிவித்துவிட தேர்தல் களமும் மாற ஆரம்பித்துள்ளது. நேரடியாக தனித்த தேர்தலை எதிர்கொண்டால் மட்டுமே கட்சியின் உண்மையான பலன், ஓட்டு வங்கி உள்ளிட்ட அம்சங்கள் தெரிய வரும். அதுவரை கட்சிக்கான செல்வாக்கு என்ன என்பது கூறுவது தவறான கணிப்பாகிவிடும் என அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் விழுப்புரம் மாநாட்டிற்கு சென்று வந்தவர்கள் யார் என்ற விவரங்களை சேகரிக்கும் முறையில் உளவுத்துறை இறங்கியுள்ளதாக தெரிகிறது. கூட்டத்துக்கு வந்தவர்கள் யார் என மற்ற கட்சிகள் இருந்தாலும் நடிகர் விஜய் ரசிகனாக இருப்பவர்கள் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்ற விவரங்களை மாவட்ட நிர்வாகியிடம் உளவுத்துறை கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னையில் இருந்து மாநாட்டுக்கு சென்றவர்களின் விவரங்களில் உளவுத்துறை அதிக கவனம் செலுத்துவதாக தெரிகிறது. சென்னையில் உள்ள வார்டுகள் வாரியாக பட்டியல் தொகுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எந்தெந்த வார்டுகளில் எத்தனை பேர் தாவேகா உறுப்பினர்களாக உள்ளனர், அவர்களில் எத்தனை பேர் மாநாட்டில் கலந்து கொண்டனர் என்ற விவரங்களை சேகரித்து வருவதாக தெரிகிறது. இது தவிர கலந்து கொண்டவர்களில் எந்த வயதுடைய அதிகம் அவர்களுக்கு ஓட்டுரிமை இருக்கிறதா, மகளிர் அதிகம் கலந்து கொண்டனரா, தாய்மார்கள் ஆதரவு யாருக்கு என்ற கூடுதல் விவரங்களையும் சேகரிக்க தொடங்கி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாவேகா நிர்வாகிகள் பலரிடம் மேற்கொண்ட தகவல்களை திரட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது.